என் பேர் வந்து நிரோஷா. எனக்கு வயசு 20. மகள் இந்த ஷோபர்னிக்கா இருக்கா, 1.5 வயசு. நாங்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியா போகிறதுக்காக இந்த கப்பலில் வந்து இவ்வளோ கஷ்டங்களை பட்டு கப்பல் கடலில் கிடந்து 5 நாள் கிடந்து உயிரை காப்பாற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் இந்த கப்பலுக்குள்ளே வந்து கொண்டிருக்கக்குள்ள இப்படி பிடிபட்டு இந்த இதில் இவ்வளோ மாட்டுப்பட்டு கொண்டிருக்கோம்ட்டு இந்த உலக நாடுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டம் இன்னும் பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு முடிவே கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்போடு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. சின்ன குழந்தைகளை வச்சு கொண்டு என்ன எங்கட எதிர்காலம் என்று சொல்லவே முடியாத அளவு, எதிர்காலத்தை யோசிக்க இல்லாத அளவு இருக்கிறோம். பிள்ளைட உடல்நிலையே பார்க்க முடியாம இருக்கு. சரியான கஷ்டம். பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதி இல்லை, சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு கூட ஒழுங்கான வசதி இல்லாம இருக்கிறோம். எப்ப எங்களை ஒரு நாடு பாடம் எடுக்குமென்று தெரியல. ஒருத்தருக்குமே இந்த குழந்தைகளை பார்த்து கூட இரக்கம் வருது இல்லையா? கடவுளுக்கு தான் இரக்கம் இல்லைன்ட்டு பார்த்தா எந்த நாடுமே இறக்கப்படுது இல்லை. அவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த எனக்கு நெஞ்சில ஒரு கட்டி மாதிரி ஒன்று 3 தரம் ஐயோமுக்கு போய் என்ன இது எடுங்க என்ன காட்டி மருந்தெடுக்க ஒரு நாள் கூட அவங்க பார்க்கல. 3ஆவது தரம் அது உரத்ததுக்கு பிறகுதான் எவ்வளவு நாங்க அழுது செஞ்சதுக்கு பிறகு எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்க. பிள்ளைக்கு இன்னும் தடுமலோ காய்ச்சலோ சுகம் பெறதில்லை. வயிற்றால போய் கொண்டிருக்கு. ஒழுங்கான குளிக்கிறதுக்கு வசதி இல்லை. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைகள் எல்லாம். வார்த்தையால சொல்லவே முடியாது. இந்த நாங்க அனுபவிக்கிற கஷ்டம் எவருக்குமே தெரியுது இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லா உலக நாடுக்கும் கேட்டுக்கொள்றோம், எங்களை எப்படியாவது ஒரு நல்ல நாட்டுக்கு எடுத்து எங்களை நல்லபடியா பராமரிங்க. எங்களை நாட்டில் இருக்க முடியாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். ஆனா இங்க கூட நிம்மதியா இருக்கல இல்ல. எப்படி இருந்தாலும் எங்களை ஒரு ஆஸ்திரேலியா போறதுக்காக நாங்க ஆனா ஆஸ்திரேலியா எங்களை பாரம் எடுக்கல. இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. அதனால ஏதாவது ஒரு நாடு எங்களுக்கு சுதந்திரம் சமூகம் ஏதாவது கொடுக்கக்கூடிய நாடு, எந்த நாடா இருந்தாலும் நாங்க வாரோம். எந்த நாட்டுக்குன்னா எங்களை எடுத்து எங்களை நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வழியை காட்டுங்க. இந்த பிஞ்சு குழந்தையோட முகத்தை பாருங்க. எவருக்குமே இரக்கம் வருது இல்லையா? இவ்வளவு கஷ்டப்படுறோம் எவருக்குமே தெரியல.